ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு டிஏஎம்எல் vlog தான் பார்க்க போகிறோம். எனக்குள்ளேயே நிறைய செல்ஃப் டவுட் வந்து இருந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ நாளாக நான் வந்து வீடியோஸ் வந்து போடலை. ஏன் போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலைகள் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. போடணும் போடணும்னு சொல்லிட்டு, சரி இனிமேலாவது நம்ம ரெகுலராக போடணும்னு சொல்லி எப்படியாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்ச வீடியோஸ் எல்லாம் இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆமாம், இதுக்கப்புறமா வந்து ரெகுலராக வருமான்னு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் நான் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்டரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னால் கான்சன்ட்ரேஷன் வந்து 2 இடத்துல வந்து பண்ண முடியலை. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய சேனல்லாம் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். அண்ட் என்ன காரணம்னு தெரியல. நான் என்ன பண்ணாலும் நம்ம மக்கள் வந்து இந்த 2700 சப்ஸ்கிரைபர்ஸை என்னால் தாண்ட முடிய மாட்டேங்குது. அண்ட் வாட்ச் ஹவர்ஸும் இன்னும் எனக்கு 14,000 வந்து ரீச் ஆகலை. ஸோ இதெல்லாம் நினச்சி நான் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் என்னென்னா, வருத்தப்பட்டு என்னால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன வியூஸ் போயிருக்கு, லாஸ்ட் வீடியோவில் என்ன ரீச் கிடச்சிருக்குன்னு தான் பார்த்துட்டு இருந்தேனே தவிர, அடுத்தடுத்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் வந்து எனக்கு இல்லை. ஸோ ஒரு டிசிப்ளினும் எனக்கு இல்லை. ஆனால் இந்த வீடியோஸ்லாம் இதுக்கப்புறம் நான் எடுக்கும்போது எனக்குள்ள ஒரு கொஸ்டின், போட முடியுமான்னு சொல்லிட்டு, சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த வாட்டி தீர்த்து கட்டிடுவோன்னு சொல்லிட்டு நான் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் பழைய வீடியோ, ஐ திங்க் 1 month பிஃபோராக எடுத்தது. ஸோ அதனால தான் இப்போ எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக இனிமேல் வந்து ரெகுலர் வீடியோஸ் வந்து நான் ட்ரை பண்ணுறேன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன்னா இந்த 25ல் நான் 1000 ரீச் பண்ணணும் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ 25ல் ரீச்சும் பண்ணிட்டேன். ஆனால் என்னால் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து எடுக்க முடியல. அது ஏன்னும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்களும் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கீழே சொல்லுங்கள். ஏன் கேட்குறேன்னா, என்னால் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் 2மே சேர்ந்த மாதிரி என்னால் எடுக்க முடியல. ஸோ என்கிட்டயே நிறைய பேர் வந்து டிப்ஸு கேட்குறாங்க. ஆனால் நானே பெரிய சோம்பேறி. என்கிட்டயே வந்து கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியல. எனக்கு தெரியாதுங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணி வச்சு போடுவேன். ஸோ அதனால் எனக்கு சீரியஸ்லி எனக்கு அதை பற்றி டீட்டெயில்டாக தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கே தெரியாதுன்ற பட்சத்தில் என்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும் போதெல்லாம் ஓகே, நம்ம ஓரளவுக்கு இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணியிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்கு கேபிள் கனெக்ஷன் போட வந்தாங்க ஒரு அண்ணா. அந்த அண்ணா வந்து சூப்பர் மார்க்கெட்டில் நான் ஒரு நாள் பார்த்தேன். அந்த அண்ணாவோட ஒய்ஃப் கிட்ட அவர் என்ன காமிக்கிறாரு, இவங்க தான் வந்து கோபியோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அந்த அக்கா சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சம்பவம் வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு. அந்த அண்ணா சொல்லும் போது என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுச்சு. ஏம்மா, உங்களை நான் என் ஒய்ஃப்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது நீங்கள் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கும்போது நான் காமிச்சேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க அண்ணா, என்ன சொன்னாங்க? நான் என்கிட்டயும் நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் எல்லாம் போடுவீங்களாமே, உங்களை பார்த்துருக்காங்க, வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அப்படி சொல்லும் போது எனக்கு ஒரே சந்தோஷம். என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல சீரியஸ். ஒரு தடவையும் நான் வந்து இதை குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, கடவுளாக பார்த்து ஏதோ ஒரு சைன் வந்து எனக்கு கொடுக்குறாரு. நீ இல்லடி, நீ இன்னும் போகணும், நீ நல்லா பண்ணுற, ஏதோ பண்ணுன்னு சொல்லிட்டு கடவுள் வந்து எனக்கு ஒரு சைன் கொடுக்குறதா நானாக வந்து நினச்சிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் யோசித்தேன். ஸ்டார்டிங்லலாம் நான் நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு பார்த்தா ஒரு மாதிரி பொறாமையாக இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் நல்லாவே பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, வாட் எவர், மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு பிடிச்சதே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு ரீச் கிடச்சிது. அண்ட் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் கிட்ட நெருக்கத்தில் வந்திருந்து. அண்ட் எனக்கு அந்த செல்ஃப் டவுட் எப்போ வர ஆரம்பிச்சதோ அப்போ வந்து அங்கேயே நான் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் வீக்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் தான் வந்து போடுவேன். முதல்லலாம் ஒரு 4 times அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறது உண்டு வீக்லி. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து நிற்குது. ஸோ இப்போல்லாம் கண்டென்ட் அதாவது என் பிரெயினுக்கு தெரியுது ஏதோ ஒன்று போடணும்னு தெரியுது. பட் அது வந்து ப்ராசஸ் பண்ண முடியல என்னால். ஸோ என்னன்னு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சுது, நிறைய செல்ஃப் டவுட் இருக்குது, நிறைய டீடாக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது என்னோடய பிரெயினை அப்படின்னு சொல்லிட்டு நானே அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் ஓரளவுக்கு சரி ஏதாவது பிரயோஜனமாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான்
இந்த மெஹந்தி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போடலாம். அப்படி முடியலனாலும் இந்த மாதிரி ஏதாவது என்ன மாதிரி இருக்க மற்ற கேர்ள்ஸ் விமென்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு யாருக்காவது கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஒரு சின்ன ஒரு செல்ஃப் டவுட்லேருந்து ஒரு டிசிப்ளினாக வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகி இப்போ வீடியோ போடுறதுக்கான காரணம். கண்டிப்பாக இதை பார்த்து இதை கேட்டு நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதையும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் இறந்ததுக்கப்புறம் நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை வந்து பாடி அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ பாடி எப்போ வரும், பாடி என்ன பண்ண போகிறோம், எத்தனை மணிக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி நமக்கு பிடிச்சதை பிடிக்காததெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி, அச்சோ இது பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது, அச்சோ இது பண்ணால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அச்சோ இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்மளே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நமக்கு பிடிச்சதை பண்ணாமல் இருக்கோம். இது ரொம்ப அழகாக வந்து இன்னொரு ரீல்லையும் நான் வந்து பார்த்தேன். என்னடி ரீல்ஸ் பார்த்துட்டு இங்கே வந்து என்னமோ கக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நானுமே இந்த மாதிரி நிறைய பேரை வந்து கிண்டல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம வரும்போது தான் அந்த வலியும் அந்த அந்த கஷ்டமும் நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஈஸியாக இன்னொருத்தரை வந்து ஜட்ஜ் பண்ணிடுறோம், சொல்லிடுறோம், ஒரு கமெண்ட் பண்ணிடுறோம். பட் அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அவங்களோட நியாயம் நமக்கு புரியும். ஸோ எல்லாருக்குமே அவங்க பக்கம்ன்றது ஒரு நியாயமானது தான். அவங்க நியாயம் அவங்க சைடு இருக்கட்டும். ஸோ நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அவங்க பண்ணுறதெல்லாம் நியாயம் அப்படின்னு கிடையாது. நமக்கு பிடிக்கல அப்படின்றதுனால அவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னும் கிடையாது. ஸோ பிடிச்சிருக்கு பிடிக்காததுன்ற தாண்டி அவங்க ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது இருக்குல்ல, ஸோ அது அவங்க சம்மந்தப்பட்டது. நம்ம வந்து அதில் யாருமே கிடையாது ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. ஓகே, மென் ஆர் விமென் 2 பேருமே இதை நல்லாவே கேட்டுக்கலாம். ஸோ நமக்கு பிடிச்சதை பண்ணுறதுக்கு மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்ற ஒப்பீனியனை நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே அப்சர்வ் பண்ணுறதே தப்பு. ஐ மீன் நீங்கள் அதை ஒபே பண்ணுறதே தப்பு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் அது தப்பாக இருக்கக்கூடாது. தப்பான விஷயங்கள் இல்லாமல் நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும். ஓகே, பிடிக்காத விஷயத்த யார் சொன்னாலும் பண்ண வேண்டாம். இந்த விஷயத்த நான் என் தங்கச்சிக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, அவளுக்கு பிடிக்கலைன்னா அவள் பிடிக்காததை செய்யவே மாட்டா. ஸோ இது ஒரு நல்ல விஷயம், ஆக்சுவலி கற்றுக்க வேண்டிய விஷயம். அவகிட்ட இருந்து அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அவகிட்ட இருந்து கற்றுக்கணுன்றது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் எனக்கு. மற்றபடி அது ஒரு நல்ல குவாலிட்டி. ஆக்சுவலி பிடிக்கலன்னா அது பண்ணக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நிறைய ஆகிறது உண்டு. நான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து எனக்கு இருக்குது. ஸோ கிட்ஸை பார்த்துக்கணும், வீடை பார்த்துக்கணும், கிச்சனை பார்க்கணும், அதுக்கப்புறம் மெஹந்தி ஆர்டர் பண்ணணும், அண்ட் எனக்கு பிடிச்ச சீரியல்ஸ் பார்க்கணும். இதெல்லாம் இருக்க பட்சத்தில் நம்ம எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்க முடியும், கரெக்டாக? அண்ட் இதுக்கெல்லாம் நடுவில் தான் நம்ம வந்து வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருக்கோம். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு இங்கே நிறையவே வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்படி இருந்தும் நான் இங்கே போடுறேன் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் உங்கள் சப்போர்ட் எல்லாம் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அண்ட் அதுதான் சொன்னேன், நான் ரெகுலராக இனிமேல் நான் போடுவேன்னு சொல்லிட்டு. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அந்த வீடியோ வந்து நேற்று எடுத்தது. நேற்று மீன்ஸ் அதாவது இந்த வீடியோ அதுக்கு மறுநாள் எடுக்கிறது. இப்போ சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கும். ஸோ ரொம்ப மெஸ்ஸாகவும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி கச்சாமுச்சானும் இல்லாமல் கொஞ்சம் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அந்த ரூமும் இன்னும் ஏற கட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் நேற்று தானே க்ளீன் பண்ணோம் எல்லாமுமே. ஆனால் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா பசங்களை வச்சுட்டு நம்மளால் ஒன்றுமே முடியல. ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, ஏற கட்ட முடியல, இந்த மாதிரி ஓசிடி ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, என்னால் என்ன பண்ணாலும் அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா டோன்ட் வரி. எல்லார் வீட்லேயுமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா நானுமே அப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒருவேளை நம்ம வீட்டில் மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஸோ அப்படி கிடையாது, எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்குது. எல்லார் வீட்லேயும் ஏற கட்டி வச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ மேபி என்னோடய குமுறலை தான் நீங்கள் பண்ணுற மாதிரி சும்மா நான் வெளிப்படுத்துகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ போய் சாப்பிட்டுட்டு ஆஃப்லைன் கிளாஸ் வந்துடுவாங்க. அவங்களுக்கு போய் கிளாஸ் எடுத்துகிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்றதை காமிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் வந்து பிளான்டிங்கில் வந்து இறங்கிட்டேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. லோட்டஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரை தான், அதனால் எல்லாம் வாங்கிட்டு செட் பண்ணிட்டேன்.
ஸோ வாங்கிட்டு அந்த உப்பு காகிதம் கூடவே வந்து கொடுத்துட்டாங்க. ஆன்லைனில் வாங்கியிருந்தேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை வந்து அந்த உப்பு காகிதத்தில் நல்லா தேய்ச்சிட்டோன்னா அது ஒரு மாதிரி ஒரு ஒயிட் கலரில் உள்ள இன்னர் பார்ட் வந்து தெரியும். அதை வந்து தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லீஃப் வந்ததுக்கப்புறம் அதை வந்து மண் தொட்டியில் வச்சுட்டு 3/4 அளவுக்கு தண்ணி வந்து பிடிச்சி விட்டுருணும். இது ஒரு நல்ல ஒரு 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 ஹாபி மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இதே மாதிரி வீடியோஸும் ரெகுலராக போடணும்னு எனக்கு ஆசை. அண்ட் நான் போடுறேன்னா இல்லையான்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோஸில் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். டாடா பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.